அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 30 வாய்மை. குறள் எண் 292. பொய்மையும் வாய்மையிடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின். குற்றம் தீர்ந்த நன்மையை விளக்குமானால் பொய்யான சொற்களும் வாய்மை என்று கருதத்தக்க இடத்தை பெறுவனவாம். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் குற்றமற்ற நன்மையை தருமானால் பொய்யும் உண்மை என்று நினைக்கத்தக்க இடத்தை பெற்றுவிடும் என்று பதிவு செய்துள்ளார். ஒருவன் தன்னுடைய வருமானத்தில் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தினந்தோறும் காய்கறி மொத்தக்கடையில் வாங்கி சில்லறை வியாபாரம் செய்து அதனை வைத்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி வருகிறான். ஒரு முறை தொடர்ந்து விடாது மழை பெய்தது. அதனால் தெருவில் கடை போட முடியவில்லை. அன்று வியாபாரம் தடைபட்டு விட்டது. அதனால் கந்துவட்டிக்காரரிடம் வாங்கிய பணத்தை அன்று கொடுக்க இயலவில்லை. அந்த கந்துவட்டிக்காரன் அவனை அடித்து துன்புறுத்த விரட்டி ஓடுகிறான். அந்த காய்கறி வியாபாரி ஒரு வீட்டில் நுழைந்து ஒளிந்து கொண்டு அந்த வீட்டில் ஒளிந்து கொண்ட விபரத்தை அந்த வீட்டு உரிமையாளரிடம் உண்மையை சொல்லி தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டிக் கொண்டான். அந்த கந்துவட்டிக்காரன் அந்த வீட்டில் நுழைந்து ஓடி வந்தவன் இங்குதான் நுழைந்தான், அவன் இருக்கிறானா என்று வீட்டு உரிமையாளரிடம் கேட்டதற்கு அந்த வீட்டுக்காரர் இங்கு யாரும் இல்லை என்று பொய் சொல்லி அந்த காய்கறி கடைக்காரரின் உயிரை காப்பாற்றினார். இதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். வாய்மையே பேச வேண்டும் என்று சொன்ன வள்ளுவர் ஒருவரின் உயிரை காப்பாற்ற உண்மை பேசாவிட்டாலும் பரவாயில்லை என்ற அற்புதமான கருத்தை உணர்த்துகிறார். அவர்தான் வள்ளுவர். வாழ்க வள்ளுவம், வளர்க அவர் புகழ். நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்துவிட்டு அதிலிருந்து அவர் வாய்மையே பேசி வந்தார். மிக்க நன்றி. நாளை மீண்டும் பார்ப்போம்.